பாக்கியாவோட முகத்துக்கு நேராவே ராதிகா கேட்ட கேள்வி, பதறிப்போன ஈஸ்வரி, கோபிக்கு வந்த சந்தேகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போறோம். அந்த வகையில இனியாவை போலீஸ் கைது பண்ண விடாம காப்பாற்றின ராதிகா பாக்கியாவை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அதே நேரத்தில் பாக்கியா பார்த்தீங்கன்னா போட்டியிலிருந்து திடீர்னு வெளியேறி வந்ததுனால கோபியும் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இன்னும் எபிசோட ஆரம்பத்தில் போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றின இனியா பற்றி செழியன் கிட்ட ராதிகா கோவப்பட, செழியன் இனியா கிட்ட தன்னோட கோவத்தை காட்டுறாரு. அதோட செழியன் இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி பண்ணும்போது, ராதிகா இங்கேருந்து நீங்கள் 2 பேரும் போக முடியாது, உங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்கூல் பிள்ளைங்களை டீச்சர் பிடிச்சி வச்சுருக்கிறது போல் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ராதிகா. அதுக்கு செழியன் அண்ட் இனியா 2 பேருமே அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் இப்போ ரொம்ப பதறி போயிடுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ராதிகா கராராக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா செழியன் பாக்கியாவுக்கு கால் பண்ணவும் ஃபோனை பிடுங்கி ராதிகாவே பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. அப்போது உங்கள் பொண்ணு ஃப்ரெண்டோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் போகல, சீனியர் பசங்களோட சேர்ந்து பப்புக்கு வந்திருக்கா, நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட பாக்கியா அங்கே இருந்து அவசரமாக கிளம்ப என்னென்னு ஈஸ்வரி கிட்ட பாக்கியா விஷயத்த சொன்னதும் ஈஸ்வரி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரியா கிளம்பி வராங்க. செல்வி மட்டும் தான் தன்னுடைய டீமுக்காக தனியாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்கியாவும் ஈஸ்வரியும் பப்புக்கு வந்து இறங்கினதும் பாக்கியா ராதிகாவோட காரில் இருக்கிற இனியாவை பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கதவை திறக்க போக தடுத்து நிறுத்துகிற ராதிகா, உங்கள் பொண்ணு அவளோட சீனியர் ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து பப்புக்கு வந்திருக்கா, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்கா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போக போலீஸ் அங்கே வந்து அவளை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக இருந்தாங்க, அந்த நேரம் பார்த்து நான் இங்கே வந்ததுனால போலீஸ்கிட்ட பேசி கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றிருக்கேன், நான் நினச்சிருந்தா கண்டும் காணாமல் கூட போயிருக்கலாம், அப்படி போயிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இனியா இருந்திருப்பா, பேப்பர்லலாம் நியூஸ் வந்திருக்கும், கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அதோட வயசு பொண்ணை ஒழுங்காக வளருங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் பாக்கியாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதனால் பாக்கியா அவமானத்தோட ராதிகாவுக்கு நன்றி சொல்லி கிளம்ப பார்க்க, மறுபடியும் ராதிகா இதுதான் பாக்கியாவுக்கும் ராதிகாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனதை பற்றி குத்தி காமிக்கிறாங்க ராதிகா. அதுக்கப்புறமா பாக்கியா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது செல்வி கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, இனியா எனக்கு கொடுக்க முடியாத ஒரு பரிசை கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி நொந்து போய் பேசுகிறாங்க. ஈஸ்வரி அம்மாவை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இனியாவை போட்டு அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியா திடீர்னு போட்டியிலிருந்து கிளம்பி போயிட்டதுனால காரணம் புரியாமல் கோபி வேற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் குழப்பத்தில் இருக்கிறாரு. ஸோ இதோட இன்னும் எபிசோட் வந்துட்டு முடியுது. அண்ட் நாளைக்கான எபிசோடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் வந்துட்டு ஆக்சுவலாக பாக்கியா வந்துட்டு தோற்று போயிடுறாங்க. பிகாஸ் செல்வி மட்டுமே அதை ஹேண்டில் பண்ணதுனால அவங்களால பெட்டராக பண்ண முடியல. ஸோ கோபி வந்துட்டு அந்த இடத்துல ஜெயிச்சிடறாரு. ஸோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு செல்வி கிட்ட போயிட்டு பாக்கியாவை தோற்றுருவான்னு சொல்லிட்டு பயந்து பாதிலேயே ஓடி போயிட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் பண்ண, இனியாவுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியா செல்வி வந்துட்டு கோபி கிட்ட சொல்கிறாங்க. இதனால் கோபியுமே பதறி அடிச்சுட்டு வராரு. ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.